ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேயே ஃபுட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னே ஒரு லென்த் வீடியோ போடலான்ட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன சமையல் தெரியுங்களா? இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல். இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியலும் ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்? நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருப்பீங்க? ரொட்டேட்டவா நெக்ஸ்ட்டு என்னென்ன காலை டிஃபனா சாப்பாடாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இன்றைக்கி சாப்பாடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம், வெண்டைக்காய் பொரியல் வைக்கலான்ட்டு இருக்கேன். நீங்களாம் தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நீங்கள் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் செய்யும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எல்லாம் எத்தனை மணிக்கு ஜாபுக்கு கிளம்புவாங்க? நீங்கள் எத்தனை மணிக்கு சமைக்கிறதுக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடிப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் பையன் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பாரு லேட்டாக தான் கிளம்புவான். எவ்வளோ சொன்னாலும் லேட்டாக தான் போவான். அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையனுக்கு சீக்கிரம் கிளம்புறதுக்கு சொன்னாலே கேட்குறதே இல்லை. உங்கள் வீட்டிலும் உங்கள் பசங்க இந்த மாதிரி தான் இருக்காங்களா? டக்குன்னு கிளம்பி போகாமல் மெதுவாக ஜாலியாக கிளம்பி ஹாப்பியாக போகிற மாதிரி இருக்காங்களான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தது வெண்டைக்காய்க்கு வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்வீங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நான் செய்கிறது கரெக்டாக செய்கிறேனாங்கிறதும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை சட்டி வச்சாச்சு வெண்டைக்காய் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், வெண்டைக்காய், அது 3, மஞ்சத்தூள், உப்பு, இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுவேன். நீங்கள் என்னென்ன போடுவீங்கிறத சொல்லுங்கள். ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் கொஞ்சம் பிஸ் தன்மை இருக்காது. கடுகு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பொரியல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெண்டைக்காய் வணங்கிட்டுருக்கு, நல்லா வணங்கிட்டுருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. செமையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக க்ரீன் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் இருக்குது. இன்னொரு பிடி சாப்பாடு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.